Hi friends, welcome to Palla Vlog. இன்றைக்கி நம்ம சந்தைக்கு வீடியோ எடுக்கலான்னு வந்தாங்க. வெள்ளிக்கிழமைலங்க பல்லாவரமே ரொம்ப களை கட்டி போவோம் எப்போதுமே. சரி நம்மளும் வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தால் கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது. வானெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே கருப்பாக இருந்ததுங்க. கருமேகம் சூழ்ந்து போயிருந்ததுங்க. காலையிலலாம் வெயில் வச்சு செஞ்சுது. மதியம் மேலே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை அப்படியே சேஞ்ச் ஆகி போயிடுச்சுங்க. ஸோ அதை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சும்மா ஒரு கிளிப்பிங் அவங்க கூட நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு வாரமாக ஒரு கண்டென்ட் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்ன கண்டென்ட் கேட்குறீங்களா, காய்கறி கீரை விதைகளை 10 ரூபா 20 ரூபாய்க்கு பாக்கெட்டில் வாங்கிட்டு போய் நம்ம செடியில் போட்டோம்னா சூப்பராக வளருங்க. நான் கூட இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். என்னென்ன காய் எவ்வளோ விதைகள் எவ்வளோன்றதை நீங்களே அழகாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பிக்சரை பார்த்து இதுதான் விதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் நான் பாக்கெட் 20 ரூபாயா? இதெல்லாம் பாக்கெட் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கெலாம் கேட்டால் கூட இந்த விதையெல்லாம் தருவாங்க, நிறைய அள்ளி தருவாங்க. ஆனால் இப்போ விற்கிற விலைவாசிக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இல்லைங்க. அதனால தான் 10 ரூபா 20 ரூபா ஆக்கிட்டேன். ஒரு டீ கூட 5 ரூபாய்க்கு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க அந்த சந்தைக்கு வாடகை கொடுத்து அங்கேருந்து சுமந்துட்டு வந்து வண்டி கூலி கொடுத்து ஸோ அந்த லாபத்தில் அட்லீஸ்ட் ஓரளவாவது அவங்க எடுக்கணும் இல்லைங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கவரில் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. இந்த விதைகள்லாம் இந்த பேர்லாம் மேலே எழுதி வச்சுருப்பாங்க. இந்த குட்டி பேக்கெட் பாருங்கள் 10 ரூபா. இது போட்டாலுமே நிறைய செடிங்க வராங்க. நான் இது வாங்கி போட்டிருக்கேன், சூப்பராக வரும். நீங்களும் சந்தைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா இருக்குது. இது வந்து நாட்டு தக்காளி, அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படி சொல்லிட்டு காய்கறி கீரை விதைகள்லாம் சூப்பராக அழகாக இது பாக்ஸில் போட்டு பேர் எழுதி வச்சுப்பாங்க. நம்மளே அதை செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாங்க. என்னடா இத்தினோண்டு இருக்குதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிறைய வரங்க. ஒரு 2 விதை போட்டாலுமே போதுங்க. அதில் எப்படி ஒரு 10 விதைக்கு மேலே இருக்கும். 2 போட்டாலுமே சூப்பராக வரங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு போயிட்டு இந்த விதையை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்
கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விதைகள்லாம் இந்த மாதிரி கடைங்க நிறைய இருக்காங்க. 4-5 கடையை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா கடையிலையும் இது வந்து சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட் கலர்ஃபுல்லான பாக்கெட்லாம் 20 ருபீஸு. மற்றபடி நான் காமிச்ச பாருங்கள் இடையில குட்டி குட்டி பாக்கெட்டு அதெல்லாம் பார்த்தா 10 ருபீஸ் தான். அந்த லூஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் பேக்கில், அது வேணால் 5 ருபீஸ் கேட்டால், அதான் நிறைய வாங்கினா 2-3 ஐட்டம் வாங்கினா 5 ருபீஸு கேட்டால் தருவாங்க. இவ்வளோ தாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் மலரும் நினைவில் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வாங்க, வீடியோவோட எண்டில் அது இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் மலரும் நினைவு வந்து தான் நீங்கள் உடனே சின்ன பிள்ளைங்க ஞாபகத்துக்கு போயிட்டீங்களா, நீங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த கமரக்கட்டு வண்டியை பார்த்தோன்னே எனக்கு வந்து பழைய நினைவுகள் தாங்க, மலரும் நினைவு மாதிரி வந்து போச்சுங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நைட்டில் தாங்க இந்த வண்டி தள்ளிட்டு வருவாங்க. நம்மலாம் போய் கமரக்கட்டு கேட்டு வாங்குவோம். 1 பைசா 2 பைசா 5 பைசா இப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். சரி, எனக்கு இந்த வண்டியை பார்த்தோன்னே, இந்த பெரியவர் இந்த வண்டியை தள்ளிட்டு வந்தோன்னே எனக்கு அந்த பழைய நினைவுகள் தாங்க வந்தது. நிறைய பேர் அதை வாங்கியும் சாப்பிட்டாங்க. அதை தாங்க மலரும் நினைவும் கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன்.